நமஸ்காரம். 3 என்னும் தலைப்பில் சில வேதாந்த கருத்துக்களை சொல்லி வந்தேன். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்பது 3. அதாவது உண்மை பொருள், நாம் ஆசைப்பட்டு அடைய வேண்டியது புருஷார்த்தம், அதற்கு இருக்கும் வழிகள் ஹிதம். இவற்றுள் முதலில் தத்துவம் என்பது 3 வகைப்படும். அறிவற்றவைகள், அழியக்கூடியவைகள் அச்சித்து. அறிவுள்ளது, அழிவில்லாதது சித்து. இவ்விரண்டையும் தனக்கு சொத்தாக கொண்டு ஆள்பவர் ஈஸ்வரன். மேலும் அதில் உட்பிரிவு பார்த்தோம். சித்து என்னும் ஜீவன் 3 வகைப்படுவர். பத்தன், அதாவது சம்சாரத்தில் தலைப்பட்டிருக்கும், கர்மங்களோடு போராடி வரும் நம் போன்றவர். முக்தன், இதிலிருந்து விடுதலை அடைந்து வைகுந்தத்தை அடைந்து விடுபவர் முக்தர். நித்தியர்கள், எப்போதும் வைகுந்தத்திலே இருப்பவர், சம்சாரத்தின் வாசனையே இல்லாதவர். இந்த 3க்கு பிறகு அச்சித்து என்னும் ஜடப்பொருள், அதன் 3 வகைகளை இப்போது கூறுகிறேன். சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், காலம் என்று 3 வகைப்படும். பகவத் ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரயத்தில் குறிப்பிடும் போது சுவாதீன, திரிவித, சேதனாச்சேதன, ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேத என்று கூறுகிறார். பகவான் 3 வகைப்பட்ட சித்துகளையும் 3 வகைப்பட்ட அச்சித்துகளையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். எது அந்த 3 வகைப்பட்ட அச்சித்து? மிஸ்ர சத்துவம். மிஸ்ரன்னா கலந்திருக்கிற, கூடிய என்று பொருள். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கிற முக்குணங்களும் கூடியிருக்கும் பிராகிருத்தமான பொருட்கள். இதைத்தான் மிஸ்ர சத்துவம்னு சொல்லுகிறோம். உதாரணம் சொல்லணும்னால், நாம இந்த லோகத்துல கண்ணால பார்க்கிற அனைத்துமே மிஸ்ர சத்துவத்தால் ஆக்கப்பட்டது. வீடுகள், வண்டிகள், நம்ம உடம்பு, காடு, ஆடு, மாடு, மலை, மரம், கல்லு, மண்ணு, செடி, பூ, குரங்கு, என்னென்ன உண்டோ இது இத்தனுடைய உடம்பு. சரி, என்னென்ன நம்ம கண்ணால பாக்கிறோமோ அனைத்துமே மிஸ்ர சத்துவம். அப்படின்னா இது எல்லாத்துலயும் சத்தம், ரஜஸ், தமசு கூடித்தான் இருக்கும். கூட குறைய இருக்கும், ஆனா 3ம் கூடித்தான் இருக்கும். இது மிஸ்ர சத்துவம். பிரகிருத்தியிலிருந்து ஆரம்பித்து மிஸ்ர சத்துவம். மூலப்பொருள், ரா மெட்டீரியல் தான் பிரகிருதி, மூல பிரகிருத்தின்னு சொல்றோம். அதுல இருந்து அனைத்துமே மிஸ்ர சத்துவம். அடுத்தது சுத்த சத்துவம். அப்படின்னா சத்துவம் மட்டும்தான் இருக்கும், சுத்தமான சத்துவம். ரஜஸ், தமசின் கலப்பு கிடையாது. வைகுந்தம் சுத்த சத்துவத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. பெருமாளுடைய திருமேனி சுத்த சத்துவமயமான திருமேனி. அதனாலதான் அது எல்லாத்தையும் அப்ராகிருத்தம்னு சொல்றோம். அது பிராகிருத்தம் இல்ல, அப்ராகிருத்தம். சத்துவகுணம் மட்டுமே தான் இருக்கும். இப்ப இந்த 2த்துக்கு வித்தியாசம் என்ன தெரியுமோ? மிஸ்ர சத்துவத்தை பார்க்க பார்க்க ஞானம் வளராது, குழம்புவோம். சுத்த சத்துவத்தை பார்த்தோம்னா ஞானம் வளரும், குழப்பம் போயிடும். அதனாலதான் பெருமானுடைய திருமேனிய தியானம் பண்ணுங்கிறா. நமக்கு ஏற்கனவே முக்குணத்துல தவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த உலகத்து பொருள்களையே தியானம் பண்ணோம்னு வச்சுங்க, அது இன்னும் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடாதா? அதுக்குத்தான் பகவான் திருமேனிய தியானம் பண்ணணும் என்று சொல்றார்கள். எப்பவுமே சுத்த சத்துவங்கிறது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அப்படின்னா தானே ஒளிவிட்டு கொண்டிருக்கும் வைகுந்தம். இப்ப 3வது தத்துவம் காலம். காலம்ங்கிறது எல்லாத்தையும் மூடின்னு இருக்கும். கைய மூடின்னு இருக்கும், பூவை மூடின்னு இருக்கும், திரைச்சீலைய மூடின்னு இருக்கும், மண்டபத்தை மூடின்னு இருக்கும், எல்லாத்தையும் மூடின்னு இருக்கும்.
அதனுடைய தன்மை தானும் மாறிக்கொண்டே இருக்கும். தான் எதை மூடின்னு இருக்கோமோ அதையும் மாற்றிக்கொண்டே இருக்கும். புரியுறாப்புல சொல்றேனே. இப்ப நான் இது சொல்ல ஆரம்பிக்கிறச்சே இத்தனை மணி 3:45 வச்சுங்க. இப்ப சொல்லி முடிக்கிறச்சே 3:50 காலம் தானே மாறிடுத்து. அதே அது என்னுடைய கையை மூடிந்ததா, என் வேஷ்டியை மூடிந்ததா, இங்க வச்சிருக்கிற புஷ்பத்தை மூடிட்டு இருந்ததா, அதெல்லாத்தையும் இப்ப மாத்தி கொடுத்தது. என் கை 5 நிமிஷத்துல கொஞ்சம் சுருங்கி இருக்கும், என் வேஷ்டி 5 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், இந்த பூ 5 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் வாடி இருக்கும். இதுதான் காலத்தோட வேலை. தானும் மாறிக்கொண்டே இருக்கும். நிமிஷம், வினாடி, மணி, நாள், வாரம், ஆண்டு மாறிண்டே இருக்கும். தான் எதை பிடிச்சுட்டு இருக்கமோ, எந்த பொருள் அது மூடிட்டு இருந்தாலும் அந்த பொருளையும் மாத்தி விட்டுரும். புஸ்தகத்தை மூடிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல புஸ்தகம் வீணா போகுது, பூவை மூடிட்டு இருந்தா 4 மணி நேரத்துல பூ வாடி போறது, பழம்னா பழம் கசங்கி போறது, பழம் அழுகிப்படுறது. இதுதான் கால தத்துவம். ஆனா பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே, அதாவது இந்த லீலா விபூதியில மட்டும்தான் கால தத்துவத்துக்கு வேலை. வைகுந்தத்தில் நகால தத்ரவை பிரபு, அந்த லோகத்தில் கால தத்துவத்துக்கு வேலையே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப இன்னைக்கு அச்சித்தனுடைய 3 வகையை பார்த்திருக்கோம். சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம். இதுல காலத்தினுடையது எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. எந்த நிமிஷம் வேணா மாத்திடும். நாமளும் இந்த பேசிட்டு இருக்கிற 7 நிமிஷத்துக்குள்ள மாறிப்படுறோம். அவ்வளவு ஜாகிரதையா காலத்தை பொன் போல நாம பயன்படுத்தணும். தெரிஞ்சுப்போம்.